உரிமை கட்சியை இலங்கையின் விடுதலை புலிகளுடன் தொடர்பு படுத்தியிருக்கும் தமீம்தாரி எனும் நபர் ISIS சித்தாந்தவாதி என்று உரிமை கட்சியின் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சதீஷ் முனியாண்டி சாடி உள்ளார். ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள ஒரு கோயிலை உடைத்த தமீம்தாரி ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசாரை நேரில் சந்தித்து கோயில்களுக்கு எதிரான தனது நடவடிக்கைக்கு ஆதரவை தேடி இருக்கிறார். இதனை அடுத்து லங்காவியில் உள்ள கோயிலின் வாசலில் இருந்த திரிசூலத்தை காலால் மிதித்து சேதப்படுத்தி உள்ளார். இப்படியான செயல்களில் தமீம்தாரி செயல்பட்டதுடன் உரிமை கட்சிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களையும் பரப்பி வருகிறார். இப்போது தமீம்தாரி வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பரப்பி வருகிறார். தமீம்தாரிக்கு எதிராக காவல்துறை புகார்களை பெற்றும் கைது செய்யாமல் மெத்தனமாக இருந்ததால் தமீம்தாரி நாட்டை விட்டு ஓடிப்போய் இப்போது வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி வருகிறார். இவ்வளவு துணிச்சலாக செயல்படும் தமீம்தாரிக்கு எதிராக மலேசிய காவல்துறை அவரை நாடு கடத்தும்படி சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு வலியுறுத்தவும் இல்லை என்று சதீஷ் முனியாண்டி குறிப்பிட்டார். சட்டத்திற்கு பயந்து தாய்நாட்டை விட்டு ஓடி வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் தமீம்தாரி வெளியிடும் கருத்துகள் ISIS சித்தாந்தங்களை முன்னிறுத்துகிறது என்று சதீஷ் முனியாண்டி குற்றம் சாட்டினார். இவ்வளவு துணிச்சலாக ஒரு தனி நபர் செயல்பட முக்கிய காரணம் மடானி அரசாங்கத்தின் பலவீனமும் காவல்துறையின் மெத்தனமும் தான் என்று சதீஷ் முனியாண்டி தெரிவித்தார். மலேசிய தேசிய கால்பந்து அணி ஹரிமாவ் மலாயா FIFA தரவரிசையில் 14 இடங்கள் சரிந்ததை தொடர்ந்து மலேசிய கால்பந்து சங்கமான ஃபார்ம் முழுமையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி வலியுறுத்தியுள்ளார். 121வது இடத்திலிருந்து 135வது இடத்திற்கு ஏற்பட்ட இந்த வீழ்ச்சி நாட்டின் கால்பந்து அமைப்பை மறுசீரமைக்கும் அவசியத்தை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமை எதிர்கால வளர்ச்சிக்கான பாடமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிய கால்பந்து கூட்டமைப்பான AFC எடுத்த முடிவினால் 2027 ஆசிய கோப்பை தகுதி சுற்றில் வியட்நாம் மற்றும் நேபாள் நாட்டிற்கு எதிராக பெற்றிருந்த 2 வெற்றிகள் ரத்து செய்யப்பட்டதே இந்த தரவரிசை சரிவிற்கு முக்கிய காரணம் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி விளக்கமளித்தார். பர்சாத்து கட்சியின் உள்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாக அதன் அடிமட்ட உறுப்பினர்கள் மற்றும் நடுத்தர நிலை தலைவர்கள் அம்னோவுக்கு திரும்பும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் மற்றும் டத்தோஸ்ரீ ஹம்சா சைடுடின் இடையிலான சமீபத்திய மோதல் இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. பேராசிரியர் டாக்டர் அவாங் அஸ்மான் அவாங் பாவி பர்சாத்து தற்போது அரசியல் வலிமையை இழந்து வருவது இந்த நிலைமையை உருவாக்கியதாக தெரிவித்துள்ளார். முன்பு அம்னோவை விட வலிமையான மற்றும் நிலையான கட்சியாக பெர்சாத்துவை அடித்தள உறுப்பினர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இப்போது பெர்சாத்து புத்ராஜயாவில் ஆட்சியில் இல்லாததுடன் உள் கிளர்ச்சியால் பலவீனம் அடைந்துள்ளது. அதேவேளை ஹம்சா தலைமையில் உருவாகும் என கூறப்படும் PKM கட்சி இன்னும் நிலைநிறுத்தப்படாததாலும் அதற்கு உறுதியான அரசியல் ஆதரவு இல்லை என்பதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. கூலிமில் நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்த நபர் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் 42 வயதான லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் அவருடைய கை துப்பாக்கியை காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாக கூலி மாவட்ட துணை காவல் ஆணையர் தங்கு முகமது ஃபைசால் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 21ஆம் தேதி குலிமில் உள்ள கம்போங் பிர்மாத்தாங் துரியான் பகுதியில் சந்தேக நபரை கைது செய்ததாகவும் அவரிடமிருந்து கை துப்பாக்கியையும் 10 தோட்டாக்களையும் சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஹோண்டா சிவிக் வாகனத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாகவும் தங்கு முகமது ஃபைசால் கூறினார். பாதிக்கப்பட்ட 32 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்ட நபரின் நண்பர் என்றும் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் சந்தேக நபர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 32 வயது ஆடவர் தற்போது கூலிம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அபாய கட்டத்தை தாண்டியிருப்பதால் அவரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தங்கு முகமது ஃபைசால் கூறினார். கைது செய்யப்பட்ட 42 வயது லாரி ஓட்டுநர் முன்னமே 12 குற்றவியல் வழக்குகளுக்காக தேடப்பட்டு வந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரம்பானில் போலீஸ் சார்ஜன் ஃபைரஸ் கமீஸை ஒருவர் மோதிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்தை அடுத்து விபத்தில் சிக்கி 9 மாதங்களுக்கும் மேலான நிலையில் சார்ஜன் இன்று அதிகாலை உயிரிழந்தார்.
நெகிரி செம்பிலான் காவல்துறை கோமாவில் இருந்த பைரஸ் ரம்பானில் உள்ள தனது வீட்டில் காலை 6:10 மணிக்கு உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. மாநில படைப்பிரிவின் சார்பாக நெகிரி செம்பிலான் காவல்துறை தலைவர் அல் ஜாப்னி அபாத் பைரஸின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். 2025 ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி காலை சுமார் 7:55 மணி அளவில் பைரஸ் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று அவர் மீது பக்கவாட்டில் மோதியதில் அவர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானார். அவருக்கு விழா எலும்பு முறிவுகள் மற்றும் தலையில் உள் இரத்த கசிவு ஏற்பட்டது. இதற்கு உடனடி அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. அவரது மனைவி ரொசாலினா ஜாஃபார் தனது கணவருக்கு மொத்தம் 5 அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டி இருந்ததாகவும் அவரது மண்டை ஓட்டின் பாதி பகுதியை அகற்ற வேண்டி இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் நடந்து 3 மாதங்களுக்கு பிறகு மோதிவிட்டு தப்பிச் சென்ற ஓட்டுநர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று ரொசாலினா கூறினார். நேற்று டுங்குன் ஃபெல்டா ஜெராங்காவ் அருகே ஜெராங்காவ் ஜாபூர் சாலையின் 59வது கிலோமீட்டரில் ஒரு பெண் ஓட்டிச் சென்ற எம்பிவி ரக வாகனம் விபத்துக்குள்ளானதில் அவரும் அவரது 14 வயது மகனும் உயிரிழந்தனர். மாலை 6:10 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் 39 வயது நூருல் ஹபீசா ஷாரி மற்றும் அவரது 13 வயது மகன் முகமது ரெட்ஸ்வான் அராஷ் முகமது ரெட்ஸ்வான் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேலும் 3 குழந்தைகள் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக டுங்கூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். புரோடுவா அரசு நகரத்தைச் சேர்ந்த பல்நோக்கு வாகனம் சாலையின் வலதுபுறம் விலகிச் சென்று சாலையோரத்தில் இருந்த தண்ணீர் குழாயில் மோதி சரிவில் உருண்டு விழுந்ததாக நம்பப்படுகிறது. இதனை அடுத்து மாலை 6:19 மணிக்கு தங்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்ததாக பண்டார் அல் முக்தாஃபி பில்லாஷா தீயணைப்பு மற்றும் மின் நிலையத்தின் செயல்பாட்டு அதிகாரி முகமது ஹாரித் ஷே ஹுசேன் தெரிவித்தார். 6 பேர் கொண்ட குழுவினர் ஒரு தீயணைப்பு வாகனத்துடன் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அங்கு சென்றபோது வாகனத்தில் 4 பேர் சிக்கி இருந்தனர். அதே நேரத்தில் 3 வயது குழந்தை பொதுமக்களால் மீட்கப்பட்டு அருகில் உள்ள சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது என்று அவர் கூறினார். தீயணைப்பு வீரர்கள் சிக்கி இருந்தவர்களை மீட்க சிறப்பு மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தினர் என்றும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பினாங்கு ஆயரேத்தாமில் உள்ள ஒரு சீன கல்லறையில் தகாத செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு ஆணும் பெண்ணும் வைரல் வீடியோவில் காணப்பட்டதை அடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மார்ச் 22ஆம் தேதி பத்து கந்தோங் சீன கல்லறையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து நேற்று புகார் பதிவு செய்யப்பட்டதாக தீமோர் லாவுட் காவல்துறை தலைவர் அப்துல் ரோசாக் முகமது தெரிவித்தார். அயர்ஹித்தாமில் உள்ள ரைபிள் ரேஞ்ச் அருகே ஒரு குடியிருப்பில் 37 வயது சம்பந்தப்பட்ட பெண், சுங்கையாராவில் 58 வயது சம்பந்தப்பட்ட ஆடவர் கைது செய்யப்பட்டதாக ரோசா கூறினார். சந்தேக நபர்கள் இருவரும் தங்களது தவற்றை ஒப்புக்கொண்டனர் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கல்லறையில் உள்ள ஒரு கல்லறை கல் அருகே அந்த ஆண் ஆடை இல்லாமல் காணப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் தகாத செயலில் ஈடுபட்ட பிறகு தடுத்து நிறுத்தப்பட்டதை ஒரு வைரல் வீடியோ காட்டியது. அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகவில்லை என்று பினாங்கு காவல்துறை தலைவர் அசிசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.